பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போரூரில் இருக்க முஸ்லீம் தான் வந்திருக்கோம். ரமலான் மாதம் சிறப்பு நோன்பு கஞ்சி வந்து இங்கே செய்கிறாங்க. அதுவும் வெஜ் நோன்பு கஞ்சி செஞ்சுருக்காரு. நம்ம ஹுசேன் பாய் தான் இங்கே நோன்பு கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. 80 கேஜி ரெடி பண்ணுறாரு. ஒரு 1000 பேருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நோன்பு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த நோன்பு கஞ்சியோட சிறப்பு என்னன்றதையும் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். வெங்காயத்தை வந்து நான் ப்ரௌன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வெங்காயம் ப்ரௌன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பூண்டு போடுறேன். பூண்டு மட்டுமா? வெறும் பூண்டு. இது இஞ்சி பூண்டு தனித்தனியா அரைச்சி போடணும். சில பேர் வந்து ஒன்னா சேர்த்து அரைப்பாங்க. நான் வந்து அப்படி இல்லை, பூண்டு தனியா தான். அதாவது தனியா பூண்டு தாளிச்சாக்கா நோம்பாளிக்கு கேஸ் ப்ராப்ளம் வராது. இப்போ இந்த பூண்டு வந்து இப்படி தாளிக்கிறோம். இப்போ எவ்வளவு பூண்டு இருக்கும்? இது எத்தனை கிலோ இருக்கும்? இது 5 கிலோ பூண்டு. இது 5 கிலோ பூண்டு அரைச்சி போட்டு. ஆமா, அந்த மாதிரி தான் அரைச்சி போடுவேன். இது பச்சை ஸ்மெல் போத வரைக்கும் அதை. ஆமா ஆமா ஆமா, இந்த ஸ்மெல்லா வரக்கூடாது. இந்த காரம் நெடி அடிக்குதுல்ல, இந்த நெடி வரக்கூடாது. அது எல்லாமே அடிச்சுன்னு இருக்கு. இந்த பூண்டு தான், அந்த பூண்டு இஞ்சி பூண்டு தான் அந்த கஞ்சிக்கு, அந்த கஞ்சிக்கு ஸ்மெல். இதுல நீங்க பட்டை லவங்கம் அந்த மாதிரி எதுவுமே? பட்டை லவங்கம் போட்டீங்க, மசாலா போட்டேன். அது பட்டை லவங்கம் சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக போடுறது. அது அதிகமாலாம் போட மாட்டேன், நார்மலா போடுவேன். பூண்டு போட்டு இது பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். அது மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஆயில் மேல வர வரைக்கும் நான் தாளிச்சுன்னு இருப்பேன். அப்பதான் அந்த வந்து தாளிப்புல இதாகும். பயங்கரமா நெடி அடிக்குது. எப்படி நீங்க அடிக்கிறீங்க? இது வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல நான் வந்து சமையல் தான். ஆமா, பழகிடுச்சு. எனக்கு பழகிடுச்சு. எனக்கு நம்மளால நிக்க முடியல, கண்ணுல தண்ணி வரும். இல்ல, எனக்கு பழகிடுச்சு. இது ஒண்ணு இல்ல, இதோட பெருசு நான் வந்து தனியா தான் நின்று செய்வேன். என் கூட வந்து 20 பேர் 10 பேரை வேலைக்கு எட்டு போனாலும் அடுப்பாண்ட மட்டும் நான் ஒருத்தன் தான் நின்று பார்ப்பேன். இது இஞ்சி. இது இஞ்சி போட்டிருக்கேன். பூண்டு போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ இஞ்சி போட்டு தாளிக்கிறேன். அந்த இஞ்சிக்கு வந்து இத்தனை செகண்ட் விடுவேன். இஞ்சி எத்தனை கிலோ பாய்? இஞ்சி வந்து 6 கிலோ. பூண்டு போட்டு தாளிச்சேன், இஞ்சி போட்டு தாளிச்சேன். இப்போ வந்து நான் தக்காளி போட போறேன். தக்காளி எத்தனை கிலோ பாய்? தக்காளி வந்து 15 கிலோ. இது 15 கிலோ தக்காளி. இந்த 15 கிலோ எல்லாம் பண்ணுவோம்னாக்கா பாதி தக்காளி வந்து பருப்பு வேக வைப்பேன். ஆமா, அந்த பருப்பு வந்தாக்கா அந்த அழுகோட இது வராது. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிருமா? ஆமா, மசிஞ்சிடும். இதுல அதனால என்ன பண்ணுவோம், ஸ்பீட்ல வைக்க மாட்டேன். ஸ்பீட்ல வச்சா அடி பிடிக்கும். ஸ்லோ மோஷன்ல வச்சு செஞ்சாக்கா அந்த ருசி வரும். அந்த காரம், இஞ்சி பூண்டு காரம், வெங்காயம் காரம், இதெல்லாம் வந்து தக்காளி சாறு எல்லாமே விடும். விட்டு அப்புறம் தான் அதுல ரொம்ப மிக்ஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் இதுல ஏதாவது காலத்துக்காக மிளகாத்தூள் அது மாதிரி ஏதாவது சேர்ப்பீங்களா? மிளகாத்தூள் லைட்டா தான், அந்த பருப்புலயே போட்டுருவேன். ஓகே. பாய் வேலை போலாம். அங்க மசாலா வந்துட்டு இருக்கு. இங்க நம்ம பாய் வந்து கஞ்சி குக் பண்ணிட்டு இருக்காரு. இங்க அரிசி பருப்புலாம் போட்டு அதை கிண்டிட்டு இருக்காங்க. அந்த மசாலா எடுத்துட்டு வந்து இதுல போட்டு அதுக்கப்புறம் கிண்டுவாங்க. ஒரு 3 அண்டா ஆயிட்டு இருக்கு. இதை கொதிக்க பாத்தீங்களா? இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த பள்ளிவாசல் தான் கேஸ். இந்த பள்ளிவாசல் தான் கேஸ். மற்ற எல்லாம் விறகுலே செய்வேன். ஆனா விறகுல செஞ்சாக்கா செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுல செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும்? விறகுதான் நல்லது. விறகுதான் நல்லது. ஆமா, விறகுதான் நல்லது. இந்த கேஸ்ல என்னன்னாக்கா நம்ம கிண்ணினே இருப்போம், அடி பிடிக்கூடாது. அடி பிடிச்சானாக்கா ஒரு சட்டி கீழே ஊற்றுவோம். ஏன்னா கடவுள் வீட்டுல வந்து பொருள் வந்து கீழே ஊத்துறதுக்கு நமக்கு சில பேர் நான் வந்து அந்த அளவு பிரகாரம் போடுவேன். இன்னைக்கு இத்தனை கொட்டை போடணும்னா அத்தனை கொட்டை அவ்வளவு கஞ்சி வரணும், இத்தனை பேர் வெளியே வரணும், அந்த கணக்குல போடுவேன். இதுல புதினா கொத்தமல்லி அதெல்லாம் சேர்ப்பீங்களா? போட்டேன்.
மல்லி புதினா பச்சை மிளகாய் இப்போ அந்த மசாலா கூட மசாலா போடும்போது போட மாட்டேன். அரிசி போடுறேன் தெரியுமா? அந்த மல்லி புதினா போடுறது எதனாலனாக்கா அந்த அரிசியோட மகமை வரும். அதாவது நம்ம வந்து மீன் குழம்பு செஞ்சாங்க தேங்காய் போடுற ஸ்மெல் வரும் அப்படி வரும்ன்றாங்க இல்லையா, அதனால இது வந்து மல்லி புதினா. இப்போ இந்த கொச்சினா வந்துச்சா இது வந்து பாதி, அதாவது கால்வாசி தான் மசஞ்சி இருக்கு, இன்னும் 75% மசையணும். அரிசி அரிசி தெரியுதா? இந்த அரிசி எல்லாம் வந்து நல்லா மசையணும், அது ஃபுல்லா உடஞ்சி போடணும். அதாவது கொட்டால போட்டு இப்படி குடிச்சோம்னாக்கா இருக்கக்கூடாது, அப்படியே உள்ள போயிடும். அதுதான் லிக்விட். என் கூட யூடியூப்ல வந்தவங்க 3 பேர் ட்ரைனிங்கே எடுத்து போயிட்டாங்க. குக் பண்ணதுக்கு ட்ரைனிங் எடுத்து போயிட்டாங்க. இவங்க ஷூட் பண்ண வந்து குக் பண்ணதுக்கு ட்ரைனிங் எடுத்து அவங்களே இப்போ செய்யறாங்க. இப்போ அவங்களே ஒரு ஹோட்டல் வச்சு செய்யற அளவுக்கு வந்துட்டாங்கன்ற குழப்பம். இப்போ நீங்க இந்த காசு கஞ்சி வந்து எத்தனை மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பீங்க? 3 மணிக்கு. 3 மணிக்கு வெளியே போவோம். 5 மணிக்கு 5 மணிக்கு உள்ள போவோம் கொட்டாது. ஏன்னா தண்ணி சூடா இருக்கும். இந்த கஞ்சி கூட ஏதாவது சமோசா அது எல்லாமே வருது. அதாவது இங்க வந்து வடை போடுவாங்க, அதாவது வடை போடுவாங்க. சில பேர் வந்து வெளியே இருந்து என்ன பண்ணுவாங்க, சம்சா வடை இது இந்த பள்ளிவாசல், எந்த பள்ளிவாசலையும் வந்து ஜூஸ் உண்டு, அதாவது ஜூஸ் உண்டு, கஞ்சி, அவங்க தேவையான இருக்கிற ஐட்டம் இருக்கும். அதுக்கு மேல வந்து சில பேர் வந்து அன்னதானம் பண்றவங்க, நான் தர்பீஸ் கொடுக்கணும், வாழைப்பழம் கொடுக்கணும், அவங்களுடைய மனசுல என்னென்ன இருக்குதோ அவங்க வந்து நோபாளிகள் ஒன்றா எடுத்து கொடுப்பாங்க. இப்ப வந்து 40% ஒழிஞ்சிருக்கு. இந்த 40% ஒழிஞ்ச அப்புறம் அந்த மசாலா இப்ப நான் கொடுக்க போறேன். இப்ப இந்த 40% அந்த மசாலா கொடுத்தாதான் இந்த இருக்கிற பொசிஷனுக்கு அப்படியே வலிக்கும், அதாவது இப்படி வலிக்கும். எல்லாமே முடிஞ்ச ஃபைனலா தான் சேர்ப்பீங்க. இஞ்சி பூண்டு லாஸ்டா தான் சேர்ப்பீங்க. ஆனாலே 40% வெந்துடணும். சீக்கிரமாக இருக்க பாருங்க, மசாலா போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அரிசி வந்து மசாஞ்சிச்சு, அந்த 40% மசாலாதான் இந்த மசாலா போட்டேன். மசாலா போட்டு எவ்வளவு நேரம் குக் பண்ணுவீங்க? இது மசாலா போட்டு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் விடுவேன். 3 மணி நேரம் அப்படியே 3 மணி நேரம் விடுவேன். குக் பண்ணிட்டே இருக்கணும். 3 மணி நேரம் லைனா இருக்கும். அதாவது எண்ணெயோட பிச்சு பிச்சு இருக்கக்கூடாது, வெங்காயத்தோட பிச்சு பிச்சு இருக்கக்கூடாது, தக்காளியோட பிச்சு பிச்சு இருக்கக்கூடாது, இஞ்சி பூண்டோட பிச்சு பிச்சு இருக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு மனிதனுக்கு அவங்க என்னென்ன ஏற்படுமோ இந்த கஞ்சி குடிச்சாக்கா அவனுக்கு எதுவுமே ஏற்படக்கூடாது. வீட்டுல வந்து ஒரு மாசம் தான் சாப்பிடுவாங்க, கறி மீன் அது இது அது எல்லா அழுக்கும் வந்து நம்ம உடம்புல இருக்கும். அந்த ஒரு மாசத்துல குடிக்கிற கஞ்சியில தான் அந்த அழுக்கே வெளியே வரும். ஏன்னா குடல் காலியா இருக்குது. அந்த சாயந்தர நேரத்துல வந்து கஞ்சி குடிக்கிறதால தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வரும், பாடி ஃப்ரீயா இருக்கும். எந்த கஷ்டம் இல்லப்பா, அல்லாவுடைய கிருப்பையால நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி நினைப்பாங்க. இந்த மசாலா தான் இதுக்கு காரம்லாம் தருமா? இந்த கஞ்சிக்கு மசாலா காரம் கூட நார்மலா இருக்கும். அது அளவுக்கு மீறி காரம் கொடுக்கக்கூடாது. சின்ன பசங்க குழந்தைங்களா சாப்பிடுவாங்க. எல்லாமே அதான் சொல்றேன், வயசானவங்க 80 வயசு 90 வயசு 70 வயசு 60 வயசு எல்லாமே சாப்பிடலாம். ஆனா இதுல வந்து அவ்வளவு காரம். அதான் கஞ்சியோட டேஸ்ட் வரணும். ரெண்டாவது வந்து இந்த பச்சை பருப்பு, வெங்காயம் தக்காளி, இஞ்சி பூண்டு, இந்த காரெல்லாம் போடுறோம் தெரியுமா, அந்த காரத்தை கொஞ்சம் வந்து நார்மலாகும், ஈக்குவல் ஆகிடும். அதனால தான் வந்து தேங்காய் பால் போடுறது. தேங்காய் பால் ஊற்றி எவ்வளோ நேரம் கொதிக்க வைப்பீங்க? தேங்காய் பால் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க வைப்பேன். கம்பல்சரி 1/2 மணி நேரம் கொதிக்கணும். ஏன்னா அந்த தேங்காய் பாலுடைய சாறு வந்து அரிசிக்கு ஏறணும். அரிசிக்கு ஏறினாதான் அது வந்து ஈக்குவலா வரும். இதுதான் ஃபினிஷிங்கா? இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ண வேண்டிய இல்லை, அவ்வளோதான் ஃபினிஷிங். இது ஃபுல்லாக ஃபினிஷிங். இது முடிச்சு அவ்வளோதான். எல்லா அரிசி பாருங்க, எல்லாம் மசஞ்சு. ஒரு பருப்பு தெரியாது, அரிசியோட இது தெரியாது. பாருங்க, இந்த திக்னஸ் தான் நோம்பு கஞ்சி ரெடி. ஆமா, நோம்பு கஞ்சி ரெடி. இது பாருங்க, அரிசியோட பசுவம் ஆயிடுது. இப்படி வரணும். ஆமா, நல்லா மசஞ்சி ஆயிடணும். இப்போ வந்து இது அப்படியே தம்ல விட்டனாக்கா உள்ள மசஞ்சிடும். இது எவ்வளவு நாள் தம்ல இருக்கும்? அப்படியே
இது பொண்ணா மணி 11 12 1 நீங்க 3 மணி வரலாம். 3 மணி கொடுக்குற வரைக்கும் அப்படியே தான் ஆமா அப்படியே தான் இருக்கும். அந்த ஹீட் அப்படியே அந்த ஹீட்டா இருக்கும். இப்போ இது வருதுல்ல, இந்த சூடு வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா அடுப்பும் சூடா இருக்கும், அந்த சூடு ஏறும், இந்த டபரா சூடு வரும். இதை கை வச்சு பாருங்க, சூடா இருக்கும் டபரா. இந்த சூடு அப்படியே இருக்கும். ஏன்னா ஃபேன்ல கூட போட மாட்டேன், ஏன்னா ஃபேன் போட்டால் சூடாகிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சூடாக இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஃபிட்னஸ் கிடைக்கும். இது சாப்பிடுங்க, இது சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம நோம்பு கஞ்சி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு பாய். இதை நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சூடா இருக்கு, கொஞ்சம் இதோ சாப்பிடும். செம்ம சூடா இருக்கு. நோம்பு கஞ்சி குடிச்சு பார்த்தோம், உண்மையிலுமே செம்ம டேஸ்டா இருக்குங்க. வெஜிடேரியன்ல இப்படி ஒரு நோம்பு கஞ்சி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்த பாய்க்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நண்பர்கள் இப்போ கஞ்சி குடிக்கிறாங்க, அந்த கஞ்சி கொடுத்து அவங்க டேஸ்ட் என்ன சொல்றாங்களா அது உண்மையாலுமே இருக்கும். இது வந்து அல்லாஹ் ஓட்டியோட கிருபைகள். எல்லாருமே வந்து குடிக்கிறாங்க, அவங்களுக்கும் நன்மைகள், எனக்கும் நன்மைகள். மக்காவுக்கு என்னால் போக முடியல, அந்த மக்காவுடைய தகப்பைகளை நான் இங்கே தரேன். அத்தனை பேருக்கும், எத்தனை பேர் ஹஜ்ஜு போயிட்டு வராங்களோ, நான் உம்ரா போயிட்டு வராங்களோ, அத்தனை பேருடைய நன்மைகள் எனக்கு கிடைக்கும். இது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுப்பாரு. அது நேர்ந்துக்கிட்டு நான் இன்னும் வாழ்ந்துன்னு இருப்பேன், இன்னும் பள்ளிவாசல் குடிப்பேன், இன்னும் செய்வேன். நான் காசுக்காக செய்ய மாட்டேன், என்னுடைய அன்புக்காக செய்வேன். நோம்பாளிங்க வந்து சாப்பிட்டு என்ன சந்தோஷமா வாழ்த்துனால அதுவே எனக்கு துவா போதும். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி பாருங்க.